ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக இந்த மேட்சை பார்த்த உடனே சில பேருக்குலாம் எப்படிடா எடுக்கிறது பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷனாக இருப்பீங்க. ரொம்ப இருக்கிறதுலையே ஒரு எளிமையான மேட்ச் வந்து இதுதான் இருக்கும். ஒரு சின்ன ஒரு கரப்ஷன் கூட பண்ணாமல் கரெக்டாக பிடிச்சிங்கன்னா அந்த ட்ரீம் டீமை அப்படியே உட்கார வைக்கலாம். சரிங்களா? ஸோ என்னோட ஆப்ஷன் வந்து முடிஞ்ச வரைக்கும் எஃபெக்ட் போட்டு எடுத்திருக்கேன். ஒரு பிளேயரோட ஆணிவேர் வரைக்கும் போய் செக் பண்ணி வந்திருக்கேன். பார்க்கலாம். என்னோட எஃபெக்ட் ஃபுல்லாக உங்களுக்கு கொடுத்துருங்க. சரிங்களா? இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து டீமோட ஸ்பெஷல் டே பிளே. சரிங்களா? இந்த இங்கிலாந்து டீமுக்கே இந்த நாள் வந்து ஒரு ஸ்பெஷல் டே தான். சரிங்களா? என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா 183 மேட்ச் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இந்த இங்கிலாந்து இது வரைக்கும் அதில் 99 முறை அந்த வெற்றிகளை வந்து எடுத்திருக்காங்க. இன்னைக்கு மேட்ச் வந்து வின் பண்ணாங்க இங்கிலாந்து அப்படின்னா அந்த 100வது வெற்றிகளை வந்து பதிப்பாங்க அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேட்ச்க்கான அந்த ஸ்பெஷல் டே பிளேயர்ஸ் யாருன்னு இருக்காங்கன்னா இந்த 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. சரிங்களா? ஸோ லியாம் லிவிங்ஸ்டன் ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் டே பிளேயர். இவர் வந்து என்ன இவருக்கான ஸ்பெஷல் டே அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல T20 இன்டர்நேஷனல். சரிங்களா? விளையாடிய 2017 வந்து டெபியூ ஆயிருக்காரு இந்த நாளில் தான். ஸோ அதனால இவர் வந்து இன்னைக்கு மேட்ச்க்கான அந்த ஸ்பெஷல் டே பிளேயர்ஸாக வந்து இவர் இருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ அதாவது இந்த நாளில் தான் வந்து இவர் வந்து T20 இன்டர்நேஷனல் அறிமுகமான ஆனா அப்படின்னு தெரிஞ்சுக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாம் கரன் இருக்காரு. சாம் கரனை பொறுத்த வரைக்கும் சேம் T20 இன்டர்நேஷனலில் 50வது மேட்ச் வந்து ப்ளே பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச்சை வந்து இவர் ஃப்ளாப் ஆவார்னு சொல்லிட்டு கேரண்டியாக சொல்லிட்டு போயிருந்தோம். கண்டிப்பாக ஃப்ளாப் ஆகிட்டார். ஆனால் இந்த மேட்ச் வந்து கண்டிப்பாக உள்ள வருவதற்கான வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 49 விக்கெட்டுகள் பக்கம் எடுத்துக்காருங்க. ஒரே ஒரு விக்கெட் எடுத்து 50 விக்கெட் ரீச் பண்ணுவார். ஸோ சாம் கரனை வந்து நம்ம இந்த மேட்ச் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னோட டீம் வந்து நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷாலிவான் இருக்காரு. ஷாலிவானை பொறுத்த வரைக்கும் பவுலிங்கில் 100வது இன்னிங்ஸ் வந்து ப்ளே பண்ணுறாருங்க. சரிங்களா? ஸோ 98 விக்கெட் பக்கம் எடுத்திருக்காரு. 2 விக்கெட் எடுத்தால் 100 விக்கெட்டுகளை வந்து ரீச் பண்ணுவார். ஸோ சாலிவான் கூட ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். 4% பக்கம் தான் இருவார். ஸோ மோஸ்ட்லி யாரும் எல்லாம் கை வைக்க மாட்டாங்க. ஒருவேளை கிளிக்கான ஒரு பெனிஃபிட்ஸ் ஆகும். இல்லை வேண்டாம் ப்ரோ, நான் மற்ற பிளேயர் வந்து நிறைய இருக்கிறாங்க, நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன்னா தாராளமாக யூஸ் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், ஒரு கிளிப் உங்களுக்கு நான் காட்டிடுறேன். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கிளிப்பை பாருங்க. ஃபர்ஸ்ட் மார்னிங் மேட்ச்ல ஆப்கானிஸ்தானும் ஆஸ்திரேலியா விளையாடினாங்க. பாருங்க 20% குல்தீப் நைப் வந்து கேப்டனா வந்திருந்தாரு. நெக்ஸ்ட் அதுக்கு முன்னாடி மேட்ச்ல பாருங்க இந்தியா பங்களாதேஷ் விளையாடினாங்க. குல்தீப் யாதவ் வந்து லோ பர்சன்டேஜ் பாருங்க கேப்டனா வந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி மேட்ச்ல பாருங்க USA வெஸ்ட் இண்டீஸ் இருந்தாங்க. அந்த மேட்ச்ல பாருங்க சாய் ஹோப் வந்து கேப்டனா வந்திருக்காரு. ஸோ என்னோட கெஸ்ஸிங் வந்து கரெக்ட் அப்படின்னா நான் வந்து இந்த வீடியோஸ் 6 பேர் காட்டுறேன் இல்லைங்களா ஸ்டார்டிங்ல, அந்த 6 பேருக்குள்ள இன்னைக்கு கண்டிப்பா ட்ரீம் டீம் கேப்டன் உள்ளுன்றது என்னோட எதிர்பார்ப்பு. பார்க்கலாம் இந்த மேட்ச் வந்து முடிகிறப்போ நம்ம சொன்னது நடக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்பவுமே பார்க்கக்கூடிய அந்த 6 பிளேயர்ஸ் வாங்க பார்க்கலாம். பிளேயர்ஸ் தான் மிஸ்டேக்காக இருக்குமே தவிர நம்ம மெத்தடு வந்து என்றைக்குமே ஃபெயிலியர்ன்றதே கிடையாதுங்க. 100% வின்னிங் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? பிளேயர் வேணா சொதப்பாங்க தவிர நம்ம மெத்தட் வந்து என்றைக்குமே ஃபெயிலியர்ன்றதே கிடையாது. ஸோ யூஸ் பண்ணிக்காங்க. சரிங்களா? ஸோ செலக்டர் பர்சன்ட் செக் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா USA பக்கம் பாருங்க. ஃபர்ஸ்ட் கோஸ் இருக்காரு. நெக்ஸ்ட் பாருங்க வால்கர் இருக்காரு. நெக்ஸ்ட் பாருங்க ஜோன் இருக்காரு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இங்கிலாந்து பக்கம் பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லர் இருக்காரு. மொயின் அலி இருக்காரு. நெக்ஸ்ட் பாருங்க ஜோப்ரா ஆர்ச்சர் இருக்காரு. சரிங்களா? ஸோ டோட்டலா நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த 6 பேர் தான். கண்டிப்பா இவங்க 6 பேர் டம்மி நினைச்சிருப்பாருங்க. இன்னைக்கு மேட்ச்ல கண்டிப்பா இந்த 6 பேருக்குள்ளார கேப்டன் பாஸ் ஆகும் மிஸ் பண்ணிருப்பாருங்க. சரிங்களா? ஸோ என்னோட கெஸ்ஸிங் அதுதான். கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஸோ இந்த 6 பேர்ல வந்து நான் யார் டிராப் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மொயின் அலி, ஜோன், இவங்க 2 பேரும் வந்து டிரா பண்ணிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மொயின் அலிக்கான ஒரு ரெக்கார்டு இருக்குதுங்க. சரிங்களா? மொயின் அலி பொறுத்தவரைக்கும் என்ன ரெக்கார்டோட உள்ள வராரு அப்படிங்கிறீங்கன்னா 6478 ரன் வந்து இது வரைக்கும் அடிச்சிருக்காரு 2020s. ஒரே ஒரு 22 ரன் அடிச்சா போதும் 6500 ரன் வந்து ரீச் பண்ணுவார். சரிங்களா? ஸோ உங்களுக்கு மொயின் அலி சேஃபாக நான் வச்சுக்கிறேன் ப்ரோ அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஸோ நான் வந்து ஏன் ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, லியாம் லிவிங்ஸ்டன், சாம் கரன் மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து ஸ்பெஷல் டேவஸாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே அப்படின்றதுனால தான் நான் வந்து யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஒருவேளை உங்களுக்கு மொயின் அலி வேணும்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லர் வந்து என்னோட டீம்ல இருப்பார். என்னோட டீம் கேப்டனை வந்து இன்னைக்கு இவர் தான் நான் கொடுத்து பார்க்குறேன். அதாவது இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா ஜாஸ் பட்லர் தான் வந்து நான் கேப்டன் கொடுக்குறேன். ஒருவேளை இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணாங்கன்னா ஜோப்ரா ஆர்ச்சருக்கு வந்து நீ கேப்டன் கொடுத்து பாரு. சரிங்களா? ஸோ சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ என்னோட டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஏன் வந்து ஜாஸ் பட்லர் கேப்டன் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாஸ் பட்லரை பொறுத்த வரைக்கும் 399 இன்னிங்ஸ் ப்ளே பண்ணுறாங்க. அடுத்த மேட்ச் தான் 400 இன்னிங்ஸ் ஆடுவார். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். பிலிப் சால்ட் இருக்காரு இல்லைங்களா, அவரும் சேம் வந்து 249 மேட்ச் ஆடுறாரு. ஸோ இவங்க 2 பேருமே ஒரே டைமில் வந்து அந்த ஸ்பெஷல் டேஸ்க்குள்ள என்ட்ரி ஆக மாட்டாங்கன்றது நான் கெஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நடந்திருக்கு ஏற்கனவே முன்னாடி. ஸோ அதனால் இவங்க 2 பேரில் ஒரு ஆள் இன்னைக்கு வந்து ட்ரீம் டீம் கேப்டனாக வருவாங்க. ஸோ என்னோட பாசிபிலிட்டிஸில் பட்லர் கேப்டனாக வருவார்ன்றது எதிர்பார்ப்பு. அதனால் பட்லர் வந்து என்னோட டீமில் வந்து பிக் பண்ணிக்கிறேன். சால்ட்டை வந்து ட்ராப் பண்ணி பார்க்குறேன். சரிங்களா? ஸோ என்னோட டீமில் ஆப்ஷனில் நான் யார் வைக்கிறேன்றது சொல்லிடுறேன். பட்லர் இருப்பார், கோஸ் இருப்பார். கோஸ் வந்து உங்களுக்கே தெரியும் இப்போதைக்கு USA பக்கம் இவர் ஒருத்தர் தான் வந்து அடிக்கிறாரு. ஸோ அவர் கண்டிப்பாக வச்சுக்கலாம். ஜோப்ரா ஆர்ச்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வால்கரை பொறுத்த வரைக்கும் மேம் பிக் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இங்கிலாந்து பக்கம்
சாம் கரனும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மொயின் அலி இவங்க 2 பேரை தவிர மீதி எல்லாருமே வந்து ரைட் ஹேண்டர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அதனால் நான் வந்து வால்கர் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா ரைட் லெஃப்ட் காம்பினேஷனால. ஸோ இவங்க ஜோனு மொயின் அலி 2 பேர் மேலே ரிஸ்க் எடுத்து பார்க்குற மேட்சை பொறுத்த வரைக்கும். மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு சேஃபாக வேணும்னா நீங்கள் மொயின் அலி கூட பிக் பண்ணிக்க வச்சுங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பாயிண்ட் என்னன்னா 50-50 ஆப்ஷனில் யார் இருக்காங்கன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். சேம் அதே டாப் 3 பிளேயர்ஸை எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு, சரிங்களா. ஸோ டோட்டலாக இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பேர்ஸ்டோ, மொயின் அலி, ஜோப்ரா ஆர்ச்சர் இவங்க 3 பேர் தான் வந்து சென்டரில் வராங்க. ஸோ என்னோட ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பேர்ஸ்டோ வந்து யூஸ் பண்ணி பார்க்குறேன், மொயின் அலி ட்ராப் பண்ணுறேன், ஜோப்ரா ஆர்ச்சர் வந்து இன்னொரு டீம் பிக் பண்ணிக்கிறேன். ஃபிளிப்சால்ட் கட் பண்ணதுனால பேர்ஸ்டோக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், சரிங்களா. ஸோ சப்போஸ் உங்களுக்கு பேர்ஸ்டோ ஃபெயிலியர் ஆகிற மாதிரி இருந்தால் நீங்கள் மொயின் அலி கூட வச்சு கூட யூஸ் பண்ணி பாருங்க, சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோஸ்ட் இருக்கார் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், யூஎஸ்ஏ பக்கம் இவர் தான் அடிக்கிறதுக்கு இருக்காரு. ஸோ ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம், சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் வந்து யார் இருக்காங்கன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸை பொறுத்தவரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேட்ச்சில் நிறைய பிளேயர்ஸ் வர மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் கொடுக்குறவங்களுக்கு ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் ட்ராப் பண்ணிக்க, சரிங்களா. முலான் குமார் இருக்காரு, நெக்ஸ்ட் பாருங்க சாலிவான் இருக்காரு, நெக்ஸ்ட் பாருங்க என்ஜிகே இருக்காரு, சரிங்களா. ஸோ யூஎஸ்ஏ பக்கம் டோட்டலாக நம்மளுக்கு இந்த 3 பேர்ஸ் தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கிலாந்து பக்கம் பாருங்க, இங்கிலாந்து பக்கம் டாப்லி இருக்காரு. நெக்ஸ்ட் பாருங்க சாம் கரன் இருக்காரு, நெக்ஸ்ட் பாருங்க லிவிங்ஸ்டன் இருக்காரு, சரிங்களா. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு வந்து இந்த 6 பிளேயர்ஸ் கிடைச்சிருக்காங்க. இந்த 6 பிளேயர்ஸ் நான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ என்னோட டீம் வந்து இன்னைக்கு இந்த 4 பேருமே வச்சு பார்க்குறேன், சரிங்களா, லோ பர்சன்டேஜ்லேருந்து. ஏன்னா இப்போ தொடர்ந்து ஒரு 2 மேட்சும் வந்து ஹை பர்சன்டேஜில் 7 பிளேயர்ஸ் வந்து வந்திருக்காங்க ட்ரீம் டீமில். ஸோ இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் இந்த 4 பேரும் நான் உள்ள வந்து இன்க்ளூட் பண்ணி பார்க்குறேன். சப்போஸ் இந்த 4 பிளேயரில் வந்து யாராச்சும் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் வந்து ட்ராப் பண்ணிக்க வச்சுங்களா. ரீல் ஸ்டாப்லி வந்து நான் பிக் பண்ணியிருக்கேன் அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரு சில டைமில் 20வது ஓவர் வந்து இவ்வளோ பவுல் பண்ணிடுறாங்க, அதுக்காக தான் நான் வந்து பிக் பண்ணிக்கிறேன். யாரும் யூஸ் பண்ணல இந்த பவுலரை, யூஸ் பண்ணி பாருச்சிங்களா. ஸோ ஒரே மேட்ச்சில் 3 விக்கெட் எடுக்கக்கூடிய அந்த எபிலிட்டியான பிளேயர் தான். ஸோ ஒரு வாய்ப்புன்றது இருக்குது. டாப்லேயும் உங்களுக்கு பிடிக்கல, நீங்கள் மார்க்குட்டோ இல்லை மொயின் அலியோ இல்லை வேறு யாராச்சும் ஒரு பிளேயர் வந்து யூஸ் பண்ணி பாருங்க, சரிங்களா. ஸோ டோட்டலாக வந்து யூனிவர்சல் டீமில் யாரெல்லாம் ட்ராப் பண்ணியிருக்கா அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன், சரிங்களா. ஸோ யூனிவர்சல் டீம்ன்றது தான் நம்மளுக்கு வந்து ட்ரீம் 11 ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த யூனிவர்சல் டீமில் வந்து யார் ட்ராப் பண்ணுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபிளிப்சால்ட் இருக்க மாட்டார், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜோன் இருக்க மாட்டார், டைலர் ட்ராப் பண்ணுறேன், மொயின் அலி ட்ராப் பண்ணுறேன், சரிங்களா. ஸோ இந்த 4 பேர் மேலே ரிஸ்க் எடுத்திருக்கேன். பட்லரு, பேர்ஸ்டோ, கோஸு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆதில் ரஷீத், ஹர்மிட் சிங்கு, வால்கரு, ஜோப்ரா ஆர்ச்சர் எடுத்திருக்கேன், சரிங்களா. ஸோ ஒருவேளை உங்கள் ஆப்ஷனில் நீங்கள் ஜோனோ இல்லை டைலர் யாராச்சும் ஒரு ஆளை யூஸ் பண்ணி பார்க்குறீங்கன்னா அந்த டீமில் வந்து நீங்கள் ஹர்மித் சிங் மேலே கூட ஒரு ரிஸ்க் எடுத்து பாருங்க, சரிங்களா. ஸோ நான் வந்து அவரை ஏன் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, சப்போஸ் இந்த மேட்ச் இங்கிலாந்து வந்து மோஸ்ட்லி ஆல் அவுட் பண்ண பார்க்குவாங்க யூஎஸ்ஏவை. ஒருவேளை பின்னாடி பேட்டிங் கிடச்சி அடிச்சாருன்னா என்ன பண்ணுறது. அன்றைக்கி ஏற்கனவே ஒரு மேட்ச்சில் ஆடி இருக்காரு, 2 விக்கெட் பக்கம் எடுத்து லாஸ்ட் மேட்ச் கூட ஃபேண்டசி டீமுக்குள்ளே வந்திருந்தாரு. ஸோ அதுக்காக தான் யூஸ் பண்ணி பார்க்குறேன், சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னா, என்னோட டீம் வந்து யார் யார் இருப்பாங்க, யார் யாரை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்றத ஓவராலாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் ரிஸ்க்குன்றது எப்பவுமே நாம் எடுக்கிறது தான். ஸோ பிளேயர்ஸை வந்து கரெக்டாக பிக் பண்ணினாவே இந்த மேட்ச்சு வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கும், சரிங்களா. ஸோ கீப்பர் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பட்லர் இருப்பார், கோஸ் இருப்பார், ஃபிளிப்சால்ட் மேலே ரிஸ்க் எடுத்திருக்கேன், சரிங்களா. பேட்டிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பேர்ஸ்டோ மட்டும் எடுத்திருக்கேன், மீதி எந்த ஒரு பேட்ஸ்மேனும் நான் யூஸ் பண்ணி பார்க்கல, சரிங்களா. ஸோ டோட்டலாக வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் ஆப்ஷனில் மொயின் அலி கட் பண்ணியிருக்கேன், டைலர் கட் பண்ணியிருக்கேன், லிவிங்ஸ்டன் வந்து என்னோட டீமில் இருக்கும், கோரி ஆண்டர்சன் ட்ராப் பண்ணுறேன், சரிங்களா. ஸோ சாம் கரன் இருப்பார், சாலிவான் யூஸ் பண்ணி பார்க்குறேன், சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷனில் எல்லா பவுலர்ஸுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. டாப்பில் இருக்கக்கூடிய பவுலர்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தெரியுறாங்க, அதனால எல்லா பவுலர்ஸுமே யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கூட ட்ராப் பண்ணிட்டு ரீல் ஸ்டாப்பில் யூஸ் பண்ணியிருக்கேன், அலிகான் வந்து ட்ராப் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கென்ஜிகேவும் ட்ராப் பண்ணிடுறேன், சரிங்களா. ஸோ என்னோட டீம் எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனல் டீம் இது தான், என்னோட டீம் வந்து இது தான். சப்போஸ் நான் கிராண்ட் லீகில் என்ட்ரி பண்ணலாம், இந்த மாதிரி தான் கொடுக்க முடியும். இதை தாண்டி என்னால் நிஜமாலுமே யோசிக்க முடியல. ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஏன்னா ஒரு டீம் வந்து நம்ம கொடுக்குறோம், இல்லை ஒரு மேட்ச் ப்ரிடிக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா 22 பிளேயருமே நம்ம தெரிஞ்சுக்கினா மட்டும்தான் வந்து நம்ம கொடுக்க முடியும். அதனால் எல்லா பிளேயர்ஸும் பார்க்கறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் தான் என்னால் யோசிக்க முடிஞ்சது. இதை தாண்டி இதில் யாராச்சும் ஒரு பிளேயர் ஃபெயிலியர் ஆவாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் கண்ணுக்கு தெரியும் இந்த பிளேயர்லாம் ஃப்ளாப் ஆகிற மாதிரி தெரியுது அப்படின்னு. ஸோ ஒருவேளை அந்த பிளேயர் வந்து நீங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச பிளேயர்ஸை வந்து உள்ளே இன்க்ளூட் பண்ணி வின் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு காட்டின அந்த 6 பிளேயரில் கேப்டன் எடுக்கிற வாய்ப்புகள் இருக்குது, யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. அதே போல் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக யாராச்சும் வின் பண்ணி மெசேஜ் பண்ணுவீங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கேப்டன் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பட்லர் கொடுத்துருக்கேன், வைஸ் கேப்டனை வந்து சாம் கரன் ட்ரை பண்ணியிருக்கேன், சரிங்களா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது வந்து இங்கிலாந்து ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறதுனால பட்லர் கேப்டன் கொடுத்துருக்கேன். சப்போஸ் இங்கிலாந்து வந்து ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுறாங்கன்னா இல்லை ஆர்ச்சர் கூட நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன், சரிங்களா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.